நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வு ஆதி கலைக்கோல் விழா. ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி கொண்டிருக்கிறது. பார்க்காத இந்த இளைஞர்கள், பிற்படுத்தப்பட்ட இனத்தவருடைய கலைகளுக்கு உரிய இடம் நாம் கொடுக்கிறோமா? சென்னையில கிண்டியில் இருக்கக்கூடிய IIT கர்நாடக இசை படித்தவர்களுக்கு சிறப்பு இடஒதுக்கீடு. பஞ்சகச்சம், மடிசார், மந்திரம் சொல்ல கத்துக்கிறவங்க IITல சிறப்பு இடஒதுக்கீடு சனாதனத்தை உயர்த்துவதாக அங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கும் போது துணை முதலமைச்சர் அவர்கள் ஆதி கலைக்கோல் விழாவை முன்னெடுக்கிறார். நம்முடைய ஆதி தமிழர்கள் பயன்படுத்திய இசைக்கருவிகள், ஆதி திராவிட மக்களுடைய உணவு எப்படி இருக்கிறது, இந்த ஆதி கலைக்கோல் விழா நமக்கு காட்டியது. தெற்கின் குரல் நேயர்களுக்கு இனிய வணக்கம். மிக சமீபத்தில் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வு மிக 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 உற்சாகமாக இளைஞர்களுக்கு அப்படியே புல்லரிப்பை தருவதை போல இருந்தது. அது என்னன்னா ஆதி கலைக்கோல் விழா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. ஒரு 3 நாள் பயிற்சி பட்டறை இளைஞர்களுக்காக ஆதி திராவிட பழங்குடியின மலைவாழ் இன மக்களுக்காக நடத்தப்படுகின்ற பயிற்சி பட்டறை. சரி, இதுல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்க தோணும். இதை நடத்துவது நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி கொண்டிருக்கிறது. யாருமே கவனிக்காத அல்லது சமூகத்தில் மிகச் சிறப்பான குரலாக வெளிச்சமாக நாம் பார்க்காத இந்த இளைஞர்கள், அவர்களில் இருக்கக்கூடிய திறமைசாலிகள், அவர்களில் இருக்கக்கூடிய இசை கலைஞர்கள், அவர்களில் இருக்கக்கூடிய அரங்க கலைஞர்கள், அவர்களில் இருக்கக்கூடிய படைப்பாளர்கள், அவர்களில் இருக்கக்கூடிய நிகழ்த்து கலைஞர்கள், இப்படி எல்லாருக்குமான ஒரு நிகழ்வாக தாட்கோ நடத்துது இந்த நிகழ்வை. அதுதான் ரொம்ப சிறப்பு. தாட்கோ எவ்வளவு சிறப்பாக பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறதுங்கிறத அன்னைக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இதுல வியந்து புகழ்ந்து பேசினார். அதுல அவர் குறிப்பா சொன்னது என்ன தெரியுமா? கலை என்பது மக்களுக்கான ஆசுவாசமாக இருக்கிறது. ஆனால் இந்த பழங்குடியினர் அல்லது இந்த தாழ்த்தப்பட்ட இனத்தவர் அல்லது பிற்படுத்தப்பட்ட இனத்தவருடைய கலைகளுக்கு உரிய இடம் நாம் கொடுக்கிறோமா? அது ஒரு கேள்வி, சிந்திக்க தோன்றுகின்ற ஒரு கேள்வி தானே. உரிய இடம் கொடுக்கிறோமா என்றால், அப்படி கிடைக்கவில்லை என்றால் அதை கிடைக்க வைப்பதுதான் நம்முடைய வேலை என்று மிக ஆணித்தரமான குரலில் சொன்னார். இதை கேட்டப்போ இன்னைக்கு நடக்கிற ஒரு நிகழ்வை நம்ம இணைச்சு பார்க்கணும். என்னன்னா IITன்னு சொல்கிறோம் இல்ல, சென்னையில கிண்டியில் இருக்கக்கூடிய IIT, அதனுடைய காமகோடி ஐயா அவர்கள் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கார். என்னன்னா கர்நாடக இசை படித்தவர்களுக்கு இனிமேல் IITல சிறப்பு இடஒதுக்கீடு. அப்படின்னா பஞ்சகச்சம், மடிசார், இந்த மாதிரியான உடைகளோடு போகின்றவர்கள் அல்லது மந்திரம் சொல்ல கத்துக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இனிமே IITல சிறப்பு இடஒதுக்கீடுன்னு சொன்னா, இப்படியாக அவர்கள் பிற்போக்குத்தனத்தோடு சனாதனத்தை உயர்த்துவதாக அங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கும் போது நாம் நம்முடைய ஆதி தமிழ் மக்களை கொண்டாடுகின்ற விதமாக நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் ஆதி கலைக்கோல் விழாவை முன்னெடுக்கிறார். சரி, அதுல என்னதான் இருந்தது? அப்படியே முழுக்க சுற்றி வந்தார் நம்முடைய துணை முதலமைச்சர். என்னெல்லாம் இருந்தது தெரியுமா? நம்முடைய ஆதி திராவிடர்கள் அல்லது நம்முடைய ஆதி தமிழ் பழங்குடியின மக்கள், அந்த மலைவாழ் மக்கள், அவர்களுடைய பங்களிப்பாக இருக்கக்கூடிய கைவேலை பொருட்கள் இருந்தது. அதை தவிர நம்முடைய ஆதி தமிழர்கள் பயன்படுத்திய இசைக்கருவிகள், ஒவ்வொன்றையும் இசைக்கும் போது அந்த காலத்துக்கே நம்ம பயணப்பட்டுட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்படியான இசைக்கருவிகள், அதனுடைய பெயர்கள் கூட நமக்கு இப்போ தெரியல. அந்த மாதிரியான இசைக்கருவிகளை எல்லாம் அங்கே காட்சிப்படுத்தி இருந்தார்கள். அதை தவிர புகைப்பட கண்காட்சி இருந்தது. எங்கே இருந்து துவங்கினோம், எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம்ங்கிற அந்த புகைப்பட கண்காட்சி. அதை தவிர உணவு, நம்முடைய மலைவாழ் மக்கள், பழங்குடியின மக்கள், ஆதி திராவிட மக்களுடைய உணவு எப்படி இருக்கிறது, எவ்வளவு வகையாக இருக்கிறது, எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்பதற்கான உணவு கண்காட்சியும் அங்கே ஏற்படுத்தப்பட்டிருந்தது. சரி, இதெல்லாம் ஒரு நாள் கூத்து அப்படின்னு தான் நினைக்க தோணும். ஒரு நாள் கூத்தெல்லாம் இல்லைங்க. அப்படி செய்வது தமிழ்நாடு அரசின் நோக்கமே இல்லை. ஒவ்வொரு நிகழ்வையும் 2 நாள் 3 நாள் நிகழ்வாக வடிவமைத்து இந்த நிகழ்வுகளுக்கு கல்லூரிகளில் இருந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து இங்கே 3 நாள் பயிற்சி பட்டறையாக
நடத்தினார்கள். அந்த பயிற்சி பட்டறையில் மிகச்சிறப்பான பங்களிப்பை கொடுத்த இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு 20,000 ரூபாய் ஊக்கத்தொகையும் கொடுக்கப்பட்டது. அதுதான் இதுல ஏதோ வந்தோம், கைதட்டினோம், திரும்ப வீட்டுக்கு கிளம்பி போனோம் என்பது இல்லை. நீங்கள் முற்ற முழுக்க மன எழுச்சியோடு அந்த நிகழ்வில் பங்கேற்றால் அதற்கேற்ப பங்களிப்பை உங்களால் கொடுக்க முடியும் என்றால் அதற்கான ஊக்கத்தொகையும் கொடுக்கிறது நம்முடைய தமிழ்நாடு அரசு. அதை தவிர அங்கே இருந்த கண்காட்சியில் நீங்கள் உங்களுடைய தொழில் துறையில் முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் அதற்கான ஊக்கத்தொகை என்ன, அதற்கான வழிமுறைகள் என்ன, நெறிகாட்டல்கள் என்ன, இப்படி எல்லாவற்றையும் செய்து கொடுத்திருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு அரசு. என்றால் ஏதோ ஒரு திட்டத்தை அறிவிச்சோம், 1 வருஷம் நடத்தினோம், 2 வருஷம் நடத்தினோம் என்பதாக இல்லை. நம்முடைய தமிழ்நாடு அரசு செய்கின்ற எல்லா திட்டங்களும், செயலாற்றுகின்ற எல்லா நிகழ்வுகளுமே அந்தந்த மக்களுக்கு, அந்தந்த இனத்து இளைஞர்களுக்கு மிகச் சிறப்பான ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் வழிகாட்டுதலையும் நெறிகாட்டுதலையும் கொடுப்பதாக இருக்கிறது என்பதை இந்த ஆதி கலைக்கோல் விழா நமக்கு காட்டியது. அதுல இன்னும் ரொம்ப புல்லரிப்பான விஷயம் என்ன தெரியுமா? அங்கே நடந்த அந்த கலை நிகழ்ச்சிகள், இந்த மாதிரியாக நம்முடைய தமிழ் மண்ணின் பாரம்பரிய நிகழ்ச்சிகள், பாரம்பரிய கலைகள், இதையெல்லாம் இன்னமும் உலகளாவிய அளவில் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பை நம்முடைய தமிழ்நாடு அரசு தோளில் சுமந்திருக்கிறது. அதன் மூலமாக பல தமிழ்நாட்டு மக்களின் தமிழ் கலைகளின் இடம் உலகெங்கும் கிடைத்து கொண்டிருக்கிறதுங்கிறதா நிறைய இளைஞர்கள் உணர்ந்தார்கள். இனிமேல் அடுத்த ஆண்டு இந்த ஆதி கலைக்கோல் விழா நடக்கும் போது எல்லோரும் வந்து பாருங்கள். அந்த நம்முடைய தமிழ் நிலம், நம்முடைய தமிழ் மக்கள், அவர்களுடைய சுவாசம், அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய உயர்வுகள் என்ன அப்படிங்கிறத தெளிவா சொல்லுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. நிச்சயமாக எல்லோருக்குமான நிகழ்வு இது. கட்டணம் எதுவும் இல்லை என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக திட்டமிட்டு நம்முடைய தாட்கோ செய்திருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய துணை முதலமைச்சர் கலந்து கொண்டு இந்த கலைகள், பழங்குடியின மக்களின் கலைகள் உலகத்துக்கானதாக மாற வேண்டும், உயர்வானதாக கொண்டாடப்பட வேண்டும் என்று சொன்ன அந்த திசையை நோக்கித்தான் ஆதி கலைக்கோல் விழா நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் நடக்கும், நம்முடைய முதல்வர், துணை முதல்வரின் வழிகாட்டுதலோடு. நன்றி, வணக்கம்.